அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் விளக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். செல்வ பெருந்தகைக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணம் என்ன? வணக்கம். இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையின் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மூன்றாவது நாள் கூட்டமான இன்றைய தினம் பார்த்தோமேனால் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பின்பு பார்த்தோமேனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான அந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது எதிர்க்கட்சிகளின் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அஇஅதிமுக, அதே போன்ற விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்றைய தினம் சபாநாயகர் பார்த்தோமேனால் 0 ஹவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரமில்லாத நேரத்தில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினார்கள். வேல்முருகன், அதே போன்று கொங்கு ஈஸ்வரன், சிபிஐ, சிபிஎம் நாகை மாலி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சி தலைவர்களும் பேசியிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர் முன்னாள் அவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்பொழுது பார்த்தோமேனால் அஇஅதிமுக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த விஷயத்தை விட அதை எடுத்து பொதுவெளியில் பேசுவது பார்த்தோமேனால் ஒரு அசிங்கமான அரசியலை அஇஅதிமுக செய்து வருவதாக பேசியிருந்தார். அதே போன்று அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி பார்த்தோமேனால் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, யார் என்ற சார் என்று பேசுபவர்கள் அந்த சாரை பற்றியும் பேசலாமா என்ற கேள்வி எழுப்பினார். உடனடியாக அஇஅதிமுக சார்பில் எழுந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் இது போன்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவையில் பேசக்கூடாது என்று பேசினார். உடனடியாக அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து எதை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசக்கூடாது என்பது குறித்து அஇஅதிமுக பேச தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் பேசலாம், அவை உரிமை மீறல் இருந்தால் அது தொடர்பாக புகார் மனுவாக சபாநாயகரிடம் கொடுங்கள், அது குறித்து அப்பொழுது விசாரித்துக் கொள்ளலாம் என்று துரைமுருகன் அவர்கள் பேசினார். இது போன்று அஇஅதிமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே எழுந்த இந்த சலசலப்பினால் திமுக மற்றும் அஇஅதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளை சேர்ந்தவர்களும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிக் கொண்டனர். உடனடியாக எழுந்த முதலமைச்சர் இதற்கு பதிலளித்து பேசினார். இது போன்று எனக்கு 100 சார்களை காட்ட முடியும், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று நான் கடந்த முறையே இந்த ஆட்சியை பற்றி விமர்சித்திருந்தேன். பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்று என்னால் பட்டியலிட முடியும், அந்த சார்கள் குறித்து என்னால் விளக்கம் அளிக்க முடியும் என்று பேசியிருந்தார். உடனடியாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனடியாக அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆர்பி உதயகுமார் பத்திரிகையாளர்களை வெளியில் சந்தித்தார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதல்வர் அவர்கள் பேசுவதாக அவர் வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்திருந்தார். அது மட்டுமல்லாது அவைக்கு பார்த்தோமேனால் சபாநாயகர் அனுமதி இல்லாமல் பதாகை எடுத்து வந்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறீர்கள் என்று சற்று நேரத்திற்கு முன்பு முதல்வர் அவர்கள் எழுந்து சபாநாயகரிடம் கேட்டிருக்கிறார். பதாகைகள் எடுத்துட்டு வந்தது பார்த்தோமேனால் சபாநாயகரின் அனுமதி இல்லாமல் சட்டப்பேரவைக்குள் உள்ளே எடுத்து வரக்கூடாது, அவரிடம் முன் அனுமதி பெற்று மட்டுமே உள்ளே இது போன்ற பதாகைகள் உள்ளிட்டவை எடுத்து வர வேண்டும் என்பது விதி. இந்த பேரவையின் விதியை மீறி அவர்கள் மீது அவை உரிமை மீறல் எடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டமாக அதை போன்ற முதல்வர் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாகவும் எழுந்து அவர் ஒரு விலாவரியாக பேசியிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், வேற ஏதேனும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் அந்த விசாரணை நடத்தி அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபி, அவர் திமுக உறுப்பினர் கிடையாது, அவர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் எந்த ஒரு சாரும் சம்பந்தப்படவில்லை என்று குறித்து தற்பொழுது முதல்வர் அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து தற்பொழுது அஇஅதிமுக சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இன்னொரு விவகாரம் அஇஅதிமுகவினர் பார்த்தோம்னால் ஆளுநருக்கு எதிராக கோஷம் போட்டதாக சபாநாயகர் பேசியதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அஇஅதிமுகவினர் நாங்கள் ஆளுநருக்கு எதிராக கோஷமிடவில்லை, அரசுக்கு எதிராக தான் கோஷமிட்டார், ஆனால் சபாநாயகர் அவர்கள் மாற்றி பேசுகிறார் என்று சொல்லி இந்த 2 காரியங்களை முன்வைத்து தான் தற்பொழுது அஇஅதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அனைத்து உறுப்பினர்களும் பேசியதற்கு பின்பு முதல்வர் பதில் விலை அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், இதில் சட்ட விதிகளுப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது போன்று உங்களுடைய கட்சிகளில் இருக்கவர்கள் கூட எத்தனை மேல் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றும் இந்த கேள்வியை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது பல்வேறு விவாதங்களும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சங்கரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.